ஸோ பார்ட் 2 கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா லென்த்தாக இருந்துச்சு. அந்த ரூமில் நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நான் இப்போ ஷேர் பண்ணனேன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமில் உமன்ஸ் கமிஷனர் ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் நான் ஷேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு ரங்கராஜ் இந்த மாதிரி பேசுகிறார் நீங்களே கேட்பீங்க. ஒரு உமன்ஸ் கமிஷனர் ரூம்குள்ளே நடந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை நானோ இல்லை ரங்கராஜோ ஆஃபீஸர்ஸோ பொய் சொல்ல முடியாது. ஏன்னா இட்ஸ் அ கவர்மெண்ட் அத்தாரிட்டி. ஒரு அரசு சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து பொய் பேசணும்னா அவங்கக்கிட்ட எவிடன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், நம்ம மாட்டிப்போம். அதையும் மீறி எந்த தைரியத்தில் வெளியே வந்து நீ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமில் சொல்கிறாரு மிஸ்டர் ரங்கராஜ், அந்த மேடம் கிட்ட ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறாங்க, என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை வெளியே வச்சுட்டே சொல்கிறேன் மேடம், ஜாய மாதிரி யாராலையும் என்னை பார்த்துக்க முடியாது, நான் ஜாயை மிஸ் பண்ணுறேன். அப்போ அந்த ரங்கராஜ் யாரு? ஏன் அதை வந்து ஸ்டேட்மெண்ட்ல விடல? அப்போ அன்னைக்கும் வந்து ஆஃபீஸர் முன்னாடி நான் பிளாக்மெயில் பண்ணி உங்களை சொல்ல சொன்னேனா? இல்லைல்ல, நான் எதுவுமே பேசல, நான் எதுவுமே கேட்கலையே. என்ன மிஸ் பண்ணுறியா ஏதாவது நான் கேட்டேன்னா? நீயா தானே பேசின, நீயா தானே ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே நீயா தானே எல்லாமே ஸ்டார்ட் பண்ண. எடுக்கும்போதே சொல்கிறாரு, அட்வொகேட் பேச்செல்லாம் நான் கேட்கல, இந்த ரூம்குள்ளே அட்வொகேட்லாம் நான் எடுத்து வெளியே வச்சுறேன், மனசுலேருந்து பேசுகிறேன், மனசுலேருந்து ஜாயை மிஸ் பண்ணுறேன்னு சொன்ன ரங்கராஜ் இன்னைக்கு வெளியே வந்து அந்த 4 செவத்துக்குள்ளே நடந்ததை அப்படியே போய் மாற்றி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறார். உமன்ஸ் கமிஷனர் ஆர்டர் காப்பிலே இருக்குது. அவர் ஒத்துக்கிட்டாரு, என்ன கல்யாணம் பண்ணதை ஒத்துக்கிட்டாரு. டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னார். டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது மிஸ்டர் ரங்கராஜ், நான் கிடையாது. நான் வேணும்னு தான் சொன்னேன், பிகாஸ் ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப். அன்னைக்கு வேண்டான்னு ஸ்ட்ரெஸ் பண்ணது ரங்கராஜ். அந்த ரங்கராஜ் எங்கே போனாரு? பறந்து போயிட்டாரா? ஸோ இன்னைக்கு வந்த ஸ்டேட்மெண்ட்டும் அன்னைக்கு ரூமில் சொன்ன இதுவும் ஒன்றா? ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளாக்மெயில் பண்ணுறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் பேச்சை கேட்டு தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து, அப்போ இன்னைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால தான் வெளியே வந்துச்சா? எல்லாத்தையும் விட்டுட்டு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது ரங்கராஜ். கடவுளுக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து என் கூட ஒரு 2 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தது பிளாக்மெயில் பண்ணி தான் வந்துச்சுன்னு மனசாட்சி நம்ம சொல்றது தப்பு. கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவ்வளோ ஃப்ராங்கா சொல்லணும்னா அவ்வளோ லவ்வி டவ்வி மெசேஜஸ் இருக்கு. அதுல வந்து எல்லா கான்வர்சேஷன்லும் மக்களாகி உங்ககிட்ட நான் வந்து ஓப்பனா சொல்றேன், அவ்வளோ கான்வர்சேஷன்லையும் பொண்டாட்டி 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 லவ் யூ லவ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ அவ்வளோ வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. நான் எங்கேயாவது ட்ராவலில் இருந்தேனோ இல்லை அவர் ட்ராவலில் இருந்தாரோ வீடியோஸ் அனுப்பிச்சிட்ருப்பார் ரெக்கார்ட் பண்ணி. ஷர்ட்டை போட்டுட்டேன், குளிச்சுட்டேன், கிளம்பிட்டேன், தங்கம் சாப்பிட்டுட்டேன், தங்கம் இன்னைக்கு இட்லி, அது இது ஃபுல் அப்டேட், மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நடக்கிற அப்டேட்டை வந்து எனக்கு வீடியோவாக கேப்சர் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுவார். அதில் ஒன் ஆஃப் த வீடியோ தான் நான் வந்து 2 months பேக் ரிலீஸ் பண்ணியிருப்பேன், ஓய் பொண்டாட்டி அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அனுப்புவார். அப்போ அதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி வந்துச்சா? அந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியாதா? நான் இப்போ கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில் என்னையும் அவனையும் வச்சு நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 போஸ்ட் கிட்ட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பர்த்டே வீடியோஸை பார்க்குற மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், அது பிளாக்மெயில் பண்ணி தான் வந்திருக்குமா?
கொஞ்சமாவது சென்ஸோட பேசணும் ரங்கராஜ். இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்னு சொல்றீங்க, அந்த பிஸ்னஸ் மேன் பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படிதான் நீங்க இந்த பிஸ்னஸ் நடத்துறீங்களான்னு எனக்கு தெரியல. எங்க எங்க உங்க சென்ஸ் எல்லாம் தூக்கி எங்க வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. டெல்லி சி செக்ஷன், எனக்கு இன்னைக்கு சி செக்ஷன் ஆனதுக்கு காரணம் மிஸ்டர் ரங்கராஜ் மட்டும்தான். அவ்வளோ ஸ்ட்ரெஸ். என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி நார்மல் டெலிவரி, செகண்டும் நார்மல் தான் வரும். டாக்டர் வந்து கன்ஃபார்மா வந்து இது பண்ணாங்க. என்னோட டியூ டேட் வந்து December 1. November 4th வீக்ல இருந்து ரெடி ஆயிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். ஆனா நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நீங்க அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அடிக்கடி எடுத்துட்டு வந்தீங்க. ஸோ நானும் எடுத்துட்டு வரேன். நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து டிஃபமேஷன் கேஸ் போட்டீங்க, பர்சனாலிட்டி சூட் போட்டீங்க, அங்க இங்க லோன்னு அலைய விட்டீங்க. ஒரு பிரெக்னென்ட் ஆன பொண்ணு, அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சில நான் கோர்ட்டு கேஸு ஸ்டேஷன் கமிஷனர் ஆஃபீஸ் அது இது அலைஞ்சேன். டாக்டர் வந்து அவ்வளோ என்னை வந்து திட்டினாங்க. உன்னோட ஸ்ட்ரெஸ்னால வாட்டர் பிரேக் ஆகி நான் எமர்ஜென்சியில் போனேன். டெலிவரி ஆகி 4 days தாங்க ஆகுது. என்னால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. உண்மையிலே சொன்னால் சி செக்ஷன் பண்ணின எல்லா உமன்ஸுக்கும் நான் வந்து கையெடுத்து கும்பிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் எனக்கு இப்போ வந்து தெய்வங்களாக தெரியுறாங்க. ஏன்னா அப்போ அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. அது ஒரு சர்ஜரி தான். பட் அந்த போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் நம்மளால வந்து ஒன்றுமே பண்ண முடியல. என்னால் எந்திரிக்க முடியல, வாக் பண்ண முடியல. அதில் இவ்வளோ ஸ்ட்ரெஸ், ட்ராமா, குழந்தைய பார்க்க முடியல, குழந்தை NICUவில் இருக்கு, குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியல. இந்த மாதிரி நிறைய மென்டல் ட்ராமால எவ்வளோ போட்டு வந்து நீங்கள் வந்து என்னை வந்து இது பண்ணுவீங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். இந்த குழந்தைக்காக நான் என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணாலும் போய் ஃபைட் பண்ணுவேன். நீங்களாகட்டும், மிஸ்டர் ரங்கராஜ் நீங்களாகட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், நீங்கள் என்ன சதி திட்டம் போட்டு என்ன பிளான் பண்ணாலும் நான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நான் வருவேன். இந்த குழந்தைக்காக நான் எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் ஃபைட் பண்ணுவேன். ஆனா இந்த குழந்தையோட கண்ணீரும் சாபமும் ஏக்கமும் ரங்கராஜ் சும்மா விடாது. இந்த சாபம் சுத்திக்கிட்டே இருக்கும். மனசாட்சி இல்லாம போய் பேசக்கூடாது. நீ ஒரு ஆம்பளைனா தயவு செஞ்சு என் முன்னாடி வந்து பேசு. ஒரு பொண்ணா நான் தைரியமா வந்து இவ்வளோ ஃபேஸ் பண்றல, வா தைரியமா வா. நீ தப்பு பண்ணலன்னா தைரியமா வா. உன் குழந்தை இல்லைன்னு நீ என்னை நிரூபிச்சு காமிச்சிட. எல்லாம் பிளாக்மெயில் சொன்ன. அப்ப அந்த செக்ஸ் மேக் அவுட்டும் பிளாக்மெயில் நீ மென்ஷன் பண்ணி இருந்திருக்கலாமே. அதுவும் நீ பிளாக்மெயில் சொல்லி இருந்திருக்கலாம்ல. ஏன் அது உன்னோட வாண்ட் இல்லை, அது உன்னோட தேவை. அதை மட்டும் நீ எரேஸ் பண்ணிட்டு விட்டுட்ட. ஒரு பொண்ணை எவ்வளோ கொச்சப்படுத்தணுமோ படுத்துவீங்க. அதை நாங்கள் வந்து பார்த்துட்டு சும்மா இருப்போம். நான் ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கேன். எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் போய் ஃபைட் பண்ணுவேன். DNA டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது நான் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வெளியே வந்து உலகத்துக்கு அது வேற மாதிரி போர்ட்ரே பண்ணி காமிக்கிறேன். உண்மையான ஆம்பளையா இருந்தா உனக்கு தேவை DNA டெஸ்ட். நீ அன்னைக்கு அக்ரி பண்ணல, வேண்டான்னு சொன்ன. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ டிஃபமேஷன் கேஸ் போட்ட, எத்தனையோ கேஸ் போட்ட என் மேல. அதுலேயும் இதையும் ஆட் பண்ணிக்கோ. கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வா DNA டெஸ்ட்டுக்கு. இப்போலாம் வந்து DNA டெஸ்ட் வந்து கொடுத்தா வந்து 3 to 7 days ரிசல்ட் வந்துடும், தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபேஸ் பண்ண ரெடியாக இருங்க. வாங்க, தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணுங்க. DNA டெஸ்ட் எடுக்க வாங்க. தேவைப்படுறது உங்களுக்கு DNA டெஸ்ட். வாங்க.
படுக்கும்போது தெரியலலாம் உங்களுக்குலாம் டிஎன்ஏ டெஸ்ட் வேணும். 2 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தீங்க மிஸ்டர் ரங்கராஜ். அதில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதை வந்து வெளியே வந்து பேசுகிறேன்னா அசிங்கமாயிடும். பட் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நான் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம வந்து பேசி அதை கொச்சப்படுத்தி அதை வந்து ரொம்ப மெஸ்ஸி பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இன்னைக்கு உன் குழந்தை ஹாஸ்பிட்டலில் வந்து இது பண்ணிட்டு அது வந்து ஒரு என்ஐசியூவில் இருக்கிற அம்மாக்களுக்கு தெரியும் அந்த பெயின். அப்படி ஒரு பெயின் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கும்போது நீ வந்து உன் குழந்தைய கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறல, அதுக்கு நீ கண்டிப்பாக அனுபவிப்ப. அதுக்கு நீ ஆன்சர் சொல்லி தான் ஆகணும். ஸோ நான் ரெடியாக இருக்கிறேன் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு. நீ ரெடியாகி வா.